அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும். மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது. தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது. குலதெய்வ நேர்த்திக்கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க. துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படுவீங்க. தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால் உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல் எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல்
பந்தயங்கள், போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க. தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே போல் தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது. சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. அதே போல் புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது. சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க. அளவோடு பழகும்போது ஆபத்து கிடையாது. குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது. இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும். செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம். இதனால் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம். பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம். அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்க கூட நிம்மதியோடு உங்களுடைய அன்றாட வியாபாரத்தை கவனிக்க செல்வீங்க. பசியோடு இருக்கும் 2 பேருக்கு இந்த காலகட்டத்தில் 2 நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுடைய நிதி நிலைமை தானாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிலையாக நிற்க வேண்டியது முக்கியம். உங்களுடைய முடிவை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதனாலேயே வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். மேலதிகாரிகளுடன் சண்டை, மேனேஜரோடு சண்டை போட்டு இந்த காலம் அப்படியே ஓடிடுங்க. நேரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களை பற்றிய சர்ச்சை பேச்சுக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. எதற்கும் நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். நேர்மையும் உண்மையும் இருக்கிறவங்க வழியில் எந்த பயமும் இருக்காது. அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளை சரி கட்ட நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும். எதிரிகள் தானாக விலகியும் செல்வாங்க. நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக
வேகமாக சீராகவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டா போதுமானது. அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க.